அருமை ரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜூலை மாதம் 1ஆம் தேதி கால வேளையிலே அருமையான நம்முடைய ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் சபை விசுவாச மக்களுக்கும் போதகர்களுக்கும் இந்த நாளிலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜூலை மாதம் நமக்கு கொஞ்சம் தளர்வு ஏற்பட்டிருக்கிறது. கிராமப்புறங்களிலே சபையை நடத்தலாம் என்று, ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமையிலே 4 ஞாயிற்றுக்கிழமையும் ஃபுல் லாக்டவுன் கொடுத்தாலும் மற்ற நாட்களிலே நீங்கள் சபையை திறந்து தேவாலயங்களை திறந்து நீங்கள் ஆராய்ந்து கொள்ளலாம், தரிசித்துக் கொள்ளலாம் என்று நமக்கு ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக ஸ்தோத்திரம், சந்தோஷம், மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னும் நம்முடைய பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, தமிழகம் முழுவதிலும் இந்தியா முழுவதிலும் இந்த நிலை மாற வேண்டும். நாம் அதுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் பெரும் வாசலை திறந்து கொடுத்து அதி சீக்கிரத்திலே சபைகளை திறந்து எல்லோரும் ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. நாம் இந்த வாக்குத்தத்த செய்திக்காக இந்த 7வது மாசத்திலே ஜூலை மாசத்திலே வாக்குத்தத்த செய்திக்காக நாம் கடந்து செல்வோம். நீதிமொழிகள் 28வது அதிகாரத்திலே நாம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதுல கொஞ்சம் பாட்டு மட்டும், ஒரு பாட்டு மட்டும் வாசிக்க வேண்டும். அடுத்த பாட்டு நாம் போக தேவையில்லை. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நாம் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இந்த வாக்குத்தத்தத்தை நீ பேசும், ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. எதுலெல்லாம் உண்மை இருக்கணும் அப்படின்னா, நாம ஊழியம் செய்வதிலே நாம் உண்மை உள்ளவர்களா இருக்கணும். சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ அதுல உண்மையா இருக்க வேண்டும். நாம சபையின் காரியங்களை செய்யும் போது, சபையின் வேலைகளை செய்யும் பொழுது, சின்ன வேலைகளோ பெரிய வேலைகளோ அதிலே நாம் உண்மையா இருக்க வேண்டும். நாம் வேலை செய்கிற ஸ்தலங்களிலே கீழ் அதிகாரி முதல் கொண்டு மேல் அதிகாரி வரையில நாம் அந்த இடத்து பிரியமானவர்களை உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். படிக்கிற ஸ்தலங்களிலே நாம் பிரியமானவர்களே, நம்ம அதாவது மாஸ்டர் ஆஃப் டிகிரி பண்றோம், பேச்சலர் ஆஃப் டிகிரி பண்றோம் அப்படின்னு இல்லாம அந்த இடத்த கூட நாம உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்படி நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறா, பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நாம ஜெபிப்பதுல கூட உண்மையாய் ஜெபம் பண்ண வேண்டும். ஏதோ ஒரு மனுஷன் நம்மளை பார்க்கணும், அவங்க நம்மளை பார்த்து நம்மளை ஜெபிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அல்ல. நீ யாரை நோக்கி ஜெபம் பண்ற? பிதாவை நோக்கி, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நோக்கி நீ ஜெபம் பண்ற. அது உனக்காக பண்ணுகிற. அல்லேலூயா. அதே போல நீ கொடுக்கும் போது கூட இது மனுஷனுக்காக நான் கொடுக்கிறேன், நம்மளை புகழப்படுவதற்காக நான் கொடுக்கிறேன் அப்படி என்பதற்காக அல்ல. நான் கொடுப்பதிலே கூட கர்த்தருக்கு நாம் உண்மையாய் கொடுக்க வேண்டும். அல்ல சொல்லுவோமா? ஏதோ நம்ம கொடுக்கிறோம் அப்படின்றதுக்காக கொடுக்க கூடாது, ஏதோ ஜெபிக்கிறோம் என்பதற்காக ஜெபிக்க கூடாது, ஏதோ நான் வேலை செய்யறேன் அப்படின்றதுக்காக செய்யக்கூடாது, ஏதோ படிக்கிறேன்றதுக்காக நாம படிக்க கூடாது, ஏதோ நம்ம சபையின் காரியங்களை செய்யணுமேன்றதுக்காக செய்யக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அதுலயும் நாம எல்லாவற்றிலும் நாம் பிரியமானவர்களே, மனுஷனுக்கு முன்பாக அல்ல, தேவனுக்கு முன்பாக உண்மையாய் ஒரு மனுஷன் எவன் இருக்கிறானோ அந்த மனுஷனை கர்த்தர் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறும்படிக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒரு சில காரியத்தை மாத்திரம் நான் ரொம்ப நேரம் கொண்டு போக விரும்பவில்லை. சில காரியங்களை மாத்திரம் நான் பேசி முடிக்கிறேன். முதலாவது, கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார், எதையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்பதை சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது, நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். எதுல?
கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று முதலாவது நான் பார்க்கிறோம். உபவாகமம் 15வது அதிகாரத்துல 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது கேட்கலாம். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும் பொழுது உன் இருதயம் விசனப்படாது இருப்பதாக, அவனின் நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? நாம் தாராளமாய் கொடுக்க வேண்டும். எதை கொடுத்தாலும் இருதய விசனத்தோடு கொடுக்க கூடாது, நாம் தாராளமாய் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அது நிமித்தம் தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். யாருக்கு கொடுத்தாலும் சரிதா, எப்படிப்பட்டவனுக்கு யாருக்கு கொடுத்தாலும் அதை நீ தாராளமாய் கொடுக்க வேண்டும். ஆனா இதுல மிக ஆண்டவர் சொல்றாருன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் அப்படின்றார். நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ தாராளமாய் கொடுத்து பாரு. அல்லேலூயா. நீ கொடுக்கும் போது இறுதி எப்படி இருக்கக்கூடாதா? வசனப்படக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அதான் சொல்ல, நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? நீ குறைக்க அது குறைஞ்சி போயிடும். நீ எந்த அளவுக்கு தாராளமாய் இருக்கிறாயோ அந்த அளவுக்கு ஆண்டவரும் தாராளமாய் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் யார் நிமித்தம் ஈசாக்கை ஆசீர்வதித்தார்? நல்லா கவனிக்கணும். யார் நிமித்தம் ஈசாக்கை யார் நிமித்தம் ஆசீர்வதித்தார்னா, ஆதியாகமம் எழுதின புஸ்தகத்துல 26வது அதிகாரத்துல 2-3 வசனத்தை வாசிக்கலாம். 24வது வசனத்தையும் வாசிக்கலாம். கர்த்தர் அவனுக்கு, அதாவது ஈசாக்குக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே என்ன சொல்றாரு? குடியிரு. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் அப்படின்னாரு. அதே நீங்க 24வது வசனத்தை வாசிக்கலாம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ ஈசாக்குக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்து பேசுறாரு. எப்பனா ஆபிரகாமின் நாட்களிலே உண்டாகின பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் இவன் நாட்களிலே வந்தபடினாலே அவன் என்ன செஞ்சா, பிரியமானவர்களே, எகிப்துக்கு போக வேண்டும் என்று தீர்மானித்தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எகிப்துக்கு போவாத, ஏன்னா அங்க இருக்கிறவங்க பொல்லாத மனுஷருங்க, நான் சொல்ற இடத்துல இரு, அங்கே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அங்கே நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் ஈசாக்கோடு தரிசனத்துல பேசுறார். இப்படிதான் உன் ஆசீர்வதிக்க போறப்பா. யார நிமித்தம் உன் ஆசீர்வதிக்க போறேன்னா, உன் தகப்பன் நிமித்தம் தான் உன் ஆசீர்வதிக்க போகிறேன். அவன் என் ஊழியக்காரன். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் நிமித்தம் நான் உன் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னா. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஏன் அவன் யாரா இருக்கிறான்னா, எனக்கு ஊழியக்காரனா இருந்தான், அதனால நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னா. அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன் இங்க ஈசாக்கு கிட்ட ஆண்டவர் ஆபிரகாமை சொல்லி அங்க அந்த சாட்சியை சொல்லி ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நீங்க எபிரேயர் எழுதின நிருபத்துல 6வது அதிகாரத்துல
நீங்க 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க மிக தெளிவா அவர் இந்த காரியத்தை அங்க பேசுவார். அப்போ தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை பத்தி ஏன் ஈசாக்கு கிட்ட சொல்லணும் அப்படின்னு அவர் சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாருன்னா, சொல்றேங்க, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பொழுது ஆணையிடும் படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பெயரிலே தானே ஆணையிட்டு அவர் சொல்றாரு பாருங்க, நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? இததான் அவர் ஈசாக்கு சொல்றாரு. ஏன்னா உங்க அப்பாவுக்கு நான் அதாவது என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமுக்கு நான் ஒரு ஆணையிட்டு கொடுத்தேன். என்னன்னா, என்னிலும் பெரியவர் யாருமே கிடையாது. ஆகையினால என்னிலே நானே சொல்ற பாருங்க, தம்மில் பெயரிலே தானே அவருக்கு நான் என்ன செஞ்சேன், ஆணையிட்டு கொடுத்தேன் அப்படின்றார். யாருக்கு? ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, தன்னிலும் பெரியவர் ஒருவரும் இல்லா என்று அறிந்து தமது பெயரிலே தானே ஆணையிடுறார். அல்லேலூயா சொல்லுவோமா? யாருக்கு? ஆபிரகாமுக்கு. அந்த ஆணை நிமித்தம் தான் உன்னை நான் என்ன செய்யறேன், இப்போ ஆசீர்வதிக்க போறேன் அப்படின்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு கொடுத்தார். அந்த ஆணையத்தை அவர் சொல்றாரு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன சொல்றாரு? நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை என்ன செய்வேன், நிறைவேற்றுவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகினால என்ன செய்யாத, பயப்படாதப்பா. அல்லேலூயா சொல்றாரு, பயப்படாத. திரும்பி அங்க சொல்றாரு, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாக ஆபிரகாமை நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த ஆணைக்கு, இந்த வார்த்தைக்கு ஈசாக்கு இணங்கி கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம் யார் மூலமா வரணும்? பெற்றோருக்கு மூலமா தான் ஆசீர்வாதம் வரும். அந்த பெற்றோர், அந்த தகப்பன் எப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து எந்த அளவுக்கு உண்மையாய் அந்த தகப்பன் இருக்கிறானோ அவர்கள் மூலமா தான் பிள்ளைக்கு என்ன வரும், ஆசீர்வாதம். அதுதான் சொல்றாரு, வான் நிமித்தம் இல்லப்பா. அல்லேலூயா. நீ படுகிற பிரயாசத்தை நிமித்தம் அல்ல. அல்ல சொல்லுவோமா? உன் தகப்பன் நிமித்தம் தான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நீங்க அதே ஆதியாகமம் எழுதின புத்தகத்துல 26 4-5 வசனத்தை இப்போ நீங்க வாசிக்கும் பொழுது, இப்போ இந்த ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு எதனால வருது அப்படின்னு பார்க்கும்போது, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் ஞாபகங்களையும் என் பிரமாணங்களை கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமிக்குள் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் ஞாபகங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால்தான் உன்னால் ஆசீர்வதிப்பா அப்படின்னா. அல்லேலூயா சொல்லுவோமா? யார? ஈசாக்கு கிட்ட ஆண்டவர் சொன்னார். யார் மூலமா? உன் தகப்பன் மூலமா தான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்பதான் என்ன செய்யறான் ஈசாக்கு, எங்க அதே தேசம் ஆண்டவர் எங்க சொன்னாரோ அந்த தேசத்துல போய் அந்த பஞ்ச நாட்களிலே போய் விதைக்கிறார். 12வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 26 ஆதியாகமத்துல ஈசாக்கு
அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். எந்த வருஷத்துல? அந்த வருஷத்துல. எந்த வருஷம் அது? பஞ்சமான வருஷம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, பஞ்சமான பஞ்சம். இந்த கொரோனா வந்து எல்லாவற்றிலும் பஞ்சம், பொருளாதார மந்தம், எவ்வளவு பஞ்சம், எவ்வளவு வறுமைகள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு கடன் பிரச்சனைகள், கடத்தின் மேல கடன் அதிகரிக்கிறது அல்லையா சொல்லுவோமா? ஆனாலும் கர்த்தர் நம்மளை நினைக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஆபிரகாமின் தேவன். அல்லேலூயா. ஆபிரகாமின் நிமித்தம் உங்களை என்னையும் பிரியமானவர்களை நினைத்து அவர் ஆசீர்வதிப்பார். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்த பொழுது அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டான். அல்லேலூயா சொல்லுவோமா? உங்களுக்கு நிர்ணயம் கர்த்தர் தாமே ஈசாக்கை போல 100 மடங்கு ஆசீர்வாதத்தை இந்த ஜூலை மாசத்துல நிச்சயமாய் கொடுப்பார். அவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆணையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஈசாக்குக்கு சொன்னது போல அவர் நம்மளையும் பார்த்து சொல்லுவார். அல்லேலூயா சொல்லுவோமா? நிச்சயமா இந்த மாசத்துல நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அடுத்தபடியாக வேதனை இல்லாத ஆசீர்வாதம். நீதிமொழிகள் 10வது அதிகாரத்துல 22வது வசனத்தை நாம் வாசிக்க நாம் கேட்கலாம். நீதிமொழிகள் 10:22 வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? அது என்ன ஆசீர்வாதம்? வேதனை இல்லாத ஆசீர்வாதம். கர்த்தர் வேதனையோடு கூட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. இந்த மாசத்திலே உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். வேதனை எல்லாம் நீங்கி போகும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அந்த 3 மாசம் பட்ட சிரமங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், போராட்டங்கள், பாடுகள் எல்லாம் என்ன செய்யும்? இந்த ஜூலை மாசத்திலே மாறி போகும்படி கர்த்தர் செய்வார். ஆகினால் நான் சொல்றாரு, வேதனை இல்லாத ஆசீர்வாதம். கர்த்தரின் ஆசீர்வாதமே எப்படிப்பட்டதா இருக்கும்? எப்படிப்பட்டதா இருக்கும்? எப்படிப்பட்டதா இருக்கும்? ஐஸ்வர்யத்தை தரும். வேதனை இல்லாதபடிக்கு கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் எழுதின புஸ்தகத்துல 23வது அதிகாரத்துல 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். யார? யார? உங்க தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன்னு சொல்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? வியாதியை கர்த்தர் சீக்கிரமா விலக்கி போடுவார். அல்லேலூயா. எங்க இந்த கொள்ளை நோயினால ஒரே பயம், ஒரே பிரச்சனை, இது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனாலும் கர்த்தர் இந்த ஜூலை மாசத்துல அந்த கிரியைகள் எல்லாம் அழிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? அதான் சொல்றாரு, உன்னில் இருக்கிற அவன் செய்த வியாதிகள் எல்லாம் கர்த்தர் விலக்குமா அப்படின்றார். இந்த வியாதிகளை கர்த்தர் விலக்கி போடுவார். அல்லேலூயா. கர்த்தர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீர் என்ன செய்வாரா? நிச்சயமா ஆசீர்வதிப்பார். உன் அப்பம் குறையாது, உன் தண்ணீர் குறையாதபடிக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வாதிக்க என்ன செய்யணும்? தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடாவீர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தரை அதிகமாய் சேவியுங்கள், அதிகமா ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜூலை மாசத்துல கூடி 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 அதிகமா ஜெபம் பண்ணுங்க, அதிகமா உபவாசம் இருந்து அதிகமாய் மன்றாட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த ஜூலை மாசத்துல எல்லாவற்றையும் என்ன செய்ய மாத்தி உன் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து உன்னில் இருக்கிற வியாதிகளை எல்லாம் கர்த்தர் விலக்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. 1 நாளாகமத்துல நீங்கள் 4வது அதிகாரத்துல 9-10 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அங்கே பிரியமானவர்களே, யாபேசு ஒரு வேண்டுதல் வைக்கிறார். யாபேசு ஒரு வேண்டுதல் வைக்கிறார். எப்பொழுதுனா அவன் ஆசீர்வாதத்தை பெற்ற பொழுது கூட ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். ஏன்னா அவன் எல்லோரிலும் அவன் கனம் பெற்றவனாக இருந்தான் என்று நாம் வாசிக்கலாம்.
யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து அவன சொல்றாங்க எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீர்ந்து என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். 9வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ யாபேஸ் தன் சகோதரர்களுக்குள்ளே மிகவும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அப்படிப்பட்ட யாபேஸ் தான் ஜெபிக்கிறான், வேண்டுதல் பண்றான். அல்லேலூயா. என்னை ஆசீர்வதித்து அவன் சொல்றான், இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகள் எல்லாம் பெரிதாக்கும் அப்படின்னு. நீங்க ஆசீர்வதிக்கும் போது எனக்கு தீங்கு வரக்கூடாது அப்படின்னா, இந்த தீங்கு என்ன செய்யக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது. அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க. அதை சொல்லிட்டு அவன் சொல்றான், அல்ல சொல்லுவோமா, இந்த தீங்குக்கெல்லாம் என்னை விலக்கி என்னை காத்துக்குங்க அப்படின்னு. இப்ப இவன் எப்படிப்பட்டவனா இருந்தா, தன் சகோதரர்களுக்குள்ளே கடன் பெற்றவனா இருந்துதான் கேட்கிறான். ஆனா நீங்க ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட இருக்கணும்னா, இந்த ஆசீர்வாதத்தினால அது எனக்கு எந்த ஒரு தீங்கு வந்துடக்கூடாது, அதுக்கு நீங்க விளக்குங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்த பிறகு அந்த ஆசீர்வாதத்தை நாமளே அலட்சியப்படுத்திடுவோம். அலட்சியப்படுத்துறதுனாலதான் சில நேரத்தில் நாம இந்த ஆசீர்வாதத்துக்காக மிகவும் நாம நஷ்டப்படுவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? கொடுக்கும் பொழுது அதை நாம என்ன செய்யணும், சரியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். கொடுக்கும் பொழுது நாம் அதை பிரியமானவர்களே அலட்சியப்படுத்தி அதை விட்டுவிடக்கூடாது. கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாத நிலையா இருக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதம் தீங்கு வந்துடக்கூடாது, அந்த ஆசீர்வாதம் பெருமை வந்துடக்கூடாது, அந்த ஆசீர்வாதால அவன் மனமேட்டிமை அடைந்து விடக்கூடாது. அல்ல சொல்லுவாமா? இந்த ஆசீர்வாதமே என் எல்லை பெரிதாக்கும் பொழுதும் என் ஆசீர்வதிக்கும் பொழுதும் இந்த ஆசீர்வாதமே இந்த எல்லை பெருக்கத்தினால நான் மனமேட்டிமை அடைந்து நான் பெருமை அடைந்து இதனால நான் துக்கப்பட்டு போகாதபடிக்கு, இப்படிப்பட்ட துக்கமெல்லாம் வராதபடிக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று சொல்லி யாபேஸ் வேண்டுதல் பண்ணினார். கர்த்தர் அவனுக்கு அப்படியே செய்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய வாழ்க்கையில கூட என் அன்பு சகோதரி சகோதரியே, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும் பொழுது இப்படிதான் இந்த ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த ஆசீர்வாதம் நம்மளை விட்டு போய்விடக்கூடாது, அந்த ஆசீர்வாதம் நம்மளை விட்டு கடந்து போய்விடக்கூடாது, அந்த ஆசீர்வாதம் நம்மளை விட்டு குறைந்து விடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் ஒரு மனுஷனை நினைத்து ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும், நாம் அதை விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதன் பிறகு ஐயோ என் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் போது இப்படிதான் அநேகர் இப்படிதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அலட்சியப்படுத்துறாங்க. எப்ப ஆண்டவரை ஆசீர்வதிச்சுட்டார், ஆண்டவர் அந்த நேரத்தில் அவங்களுக்கு இருக்கிற அந்த கர்வம், அது இருக்கிற அந்த மேட்டிமை, அந்த பெருமை ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சுட்டாரு. இல்ல அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவரை ஆசீர்வதிக்கும் போது பெருமை வந்துடக்கூடாது. கர்த்தரை ஆசீர்வதிக்கும் போது மனமேட்டிமை அடையக்கூடாது, மன பெருமை அடையக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால நம்ம அந்த பெரிய புகழ்ச்சியா பேசிட்டு இருக்க கூடாது. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி கர்த்தருடைய கரத்திலே நாம் அடங்கி இருக்கும் போதுதான் கர்த்தர் உன்னை கீழாக்காதபடி மேலாக்குகிறவர், வாழாக்காதபடி உன்னை தலையாக்கி கர்த்தர் உன்னை கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் ஆசீர்வதித்து, கையிட்டு செய்கிற எல்லா தொழிலும் ஆசீர்வதித்து, கையிட்டு செய்கிற எல்லா கிரியைகளிலும் கர்த்தர் உன்னை கூட இருந்து ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா சொல்லுவோமா? யாபேஸ் இப்படியாய் வேண்டிக் கொண்டார். அவன் வேண்டிக் கொண்டது நிமித்தமாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அது என்ன ஆசீர்வாதம்? வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகையினால பிரியமானவர்களே, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா சொல்லுவோமா? அதில் நீ உண்மையாய் இந்த
இந்த மாசத்துல நீங்க பிரியமான இருந்து பாருங்க. நீ எதை செஞ்சாலும், ஒரு சின்ன ஊழியம் செஞ்சாலும் அது உண்மையா செஞ்சு பாருங்க. நீங்க சின்ன ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது உண்மையா செஞ்சு பாருங்க. நீங்க எல்லா விதத்திலும் நீங்க கொடுக்கறதா இருந்தாலும் அதை கர்த்தருக்காக உண்மையாய் தாராளமாய் கொடுத்து பாருங்க. நிச்சயமாய் கர்த்தருக்கு இந்த மாசத்துல பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை கற்று தருவார். நிச்சயமாகவே நிச்சயமாகவே என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிற தேவன். அல்ல சொல்லுவோமா? அப்படி உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் உண்மை உள்ள மனிதனாய் மாறும்படி கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கும்படி நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோமாக. மகா பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன்ப்பா. இந்த 1ஆம் தேதி கால வேளையில ஆண்டவரே நாங்கள் உங்களை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நீர் உண்மையுள்ள மனுஷனை பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதித்து அவனை உயர்த்துகிறீர். அவனை கீழாக்காதபடி, மேலாக்கி வளாக்காதபடி தலையாக்கி அவன் கையின் கிரிகள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவரே, நீர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இந்த மாசத்துல நீர் கொடுக்கிறவராய் நீர் கடந்து வருவீராக. ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு வேதனை இல்லாதபடிக்கு நீர் கொடுப்பீராக. இந்த மாசம் முழுவதையும் கர்த்தர் எப்படியாய் கைட்டு செய்கிற ஆண்டவரே எல்லா காரியங்களிலும் எல்லா கிரியைகளிலும் கர்த்தர் கூட இருந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. நான் உன்னோடு கூட இருந்து நான் ஆசீர்வதிப்பேன். உன் தகப்பனாகிய ஆபிரகாம் இட்ட ஆணையை நான் நிறைவேற்றுவேன். அவன் என் ஊழியக்காரனாய் இருந்தான், ஆகையினால நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்து போல யாபேஸ் வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொண்ட பொழுது அவன் ஆசீர்வாதத்தை பெற்ற பொழுது அவன் கனம் பெற்றவனாய் இருந்த போதிலும் ஒரு வேண்டுதல் வைக்கிறான். ஆண்டவரே, இது என்னை துக்கப்படுத்த கூடாது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னாலே இந்த ஆசீர்வாதம் என்ன துக்கப்படுத்த விடக்கூடாது. அதனால நான் மேட்டிமையோ பெருமையோ மன மேட்டிமை அடைந்து விடாதபடிக்கு அதுக்கு என்னை விளக்கி, அதனால இந்த பணம் பொருள் செல்வத்தால என் நல்ல பெருக்கத்தினாலே ஆண்டவரே அவைகளாலே ஆண்டவரே அவையெல்லாம் எனக்கு துக்கத்தை உண்டு பண்ணாதபடிக்கு அதுக்கு விலக்கி காத்துக்கணும் என்று சொன்னது போல ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்பா ஒவ்வொருடைய ஆண்டவரே வாழ்க்கையிலும் அந்த வியாபாரத்திலும் தொழிலிலும் கையின் பிரயாசம் கையின் வேலைகளிலும் ஆண்டவரே இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கொண்டு பண்ணி கொடுக்கும்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆண்டவரே நீர் கிரியை செய்யும்படி, வல்லமான கிரியை செய்யும்படி, பயங்கரமான கிரியை செய்யும்படி ஆண்டவரே உதவி செய்வீராக. ஆண்டவரே இந்த 7வது மாசத்துல கிராமப்புறங்களிலே ஆண்டவரே அப்பா இதோ சபைகளை திறந்து தேவாலயங்களை திறந்து ஆண்டவரே தரிசனம் கொடுக்கலாம், நீங்கள் ஆராதிக்கலாம் என்று சொல்லி ஒரு ஆண்டவரே கர்த்தாவே வாசலை திறந்திருக்கிறேன். இன்னும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா இதோ பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, தமிழகம் ஆண்டவரே என்னுடைய இந்தியா தேசம் முழுவதிலும் ஆண்டவரே அப்பா இன்னும் கர்த்தர் தாமே ஆண்டவரே வழிகளை திறந்து வாசலை திறந்து ஆண்டவரே சபைகள் திறந்து ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. விசேஷமாய் நாங்கள் ஆண்டவரை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் கிரியை செய்வீராக. ஆண்டவரே இந்த கொரோனா, இந்த கொள்ளை நோய், கொள்ளை பிசாசு இந்த 7வது மாசத்திலே அழிக்கப்பட்டு போவதாக. ஆண்டவரே ஜனங்களுடைய வேதனை மறைந்து போவதாக, ஜனங்களுடைய கண்ணீர் மறைந்து போவதாக. ஆண்டவரே பொருளாதாரம் கெட்டு போய் கிடக்கப்பா, தொழில்கள் வியாபாரங்கள் ஆண்டவரே அவருடைய கையில் பிரயாசங்கள் முடக்கப்பட்டு கிடக்கிறது. ஆண்டவரே இதனால ஆண்டவரே அநேக பிள்ளைகள் அநேக குடும்பங்கள் ஆண்டவரே அவதிப்படுவதையும் கடன் பிரச்சனைகளும் கடன் போராட்டத்திலும் ஆண்டவரே கண்ணீர் விட்டு கதறுகிறபடினாலே என் ஆண்டவர் மனம் இறங்குவீராக. நீர் மனம் இறங்குகிற தெய்வம் ஆண்டவரே. நினைவுக்காக நீர் பாரப்பட்ட பொழுது ஆண்டவரே ஆண்டவரே நினைவுகளே 1,00,000 ஆண்டவரே கர்த்தாவே 20,000க்கு மேலான ஜனங்களை ஆண்டவரே நீர் அழிக்காதபடி காத்தபடினாலே அப்படியாய் என் தேசத்திலே நீர் மனம் இறங்குவீராக. ஒரு சுகமாக்கிற வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே நீர் இறங்கி ஆண்டவரே இந்த கொரோனாவிலே ஆண்டவரே சந்திக்கப்பட்டு வேதனை அடைந்திருக்கிற எல்லாரையும் சுகமாக்குவீராக. ஆண்டவரே விசேஷமா இந்த கொரோனா ஆண்டவரே வைரஸை கட்டுப்படுத்துவீராக. நக்கினாலே சுட்டரிப்பீராக. என் தேவனுடைய வல்லமை பாய்வதாக. என் தேவனுடைய ரத்தம் தேசத்தின் மேலே இறங்கி வருவதாக. என் ஆண்டவராக இயேசுவின் கல்வாரி ரத்தம் என் தேசத்தை ஆண்டவரே மூடட்டும் அப்பா. விசேஷமாய் கர்த்தாவே ஆண்டவரே நேற்று நாட்களிலே கூட நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா இதோ ஒரு மருத்துவர் ஆண்டவரே மருத்துவம் பார்த்த மருத்துவர் மறித்து விட்டார். ஆண்டவரே அப்படிப்பட்டதான குடும்பங்களுக்கெல்லாம் என் தேவன் ஆறுதலின் தேவனாய் கடந்து வந்து அவர்களை நீர் ஆண்டவரை ஆறுதல் படுத்துவீராக.
ஆசீர்வதிப்பீராக. இந்த 7வது மாசம் ஜூலை மாசம் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே 7 என்பது பூரணம் ஆண்டவரே. ஆண்டவரே 7வது மாசத்திலே ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு ஒரு விடுதலை தருவீராக ஆண்டவரே. இந்த 7வது மாசம் பூரணம் என்று நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரே. ஆண்டவரே நீ சிறுவீடு அதிகப்படும்போது கூட ஆண்டவரே 7 வாக்கு பேசுவீர் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே இந்த 7 எங்களுக்கு ஒரு பூரணமான இந்த 7வது ஆண்டவரே மாசம் எங்களுக்கு பூரணமான மாசமா இருக்கட்டும். ஆண்டவரே ஜனங்களுக்கு பூரணமான மாசமா இருக்கட்டும். இந்த கொரோனா வைரஸ் கிருமி முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே இந்த 7வது மாசத்திலே நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். கிராமப்புறங்களிலே இருக்கிற போதைகளை கர்த்தர் நினைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் எல்லா போதைகளையும் நினைத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். தொடர்ந்து நீங்கள் இந்த மாசத்திலே ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகள் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் பிரியமானவர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் தெரிவிங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.